ஹெல்த் டைம்ஸ் நவ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹீலர் ஆர் ஷங்கரி. நான் வந்து அக்யூபங்க்சர் தெரப்பி பண்ணிட்டு இருக்கேன், சூஜோக் தெரப்பி பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ளவர் மெடிசன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் இயற்கை சார்ந்த நிறைய தெரப்பி முறைகள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். என்னோட கிளினிக் வந்து போரூர் கார்டனில் இருக்குங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் நம்ம நிறைய வந்து முத்திரைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னா கழிவு நீக்கம். ஸோ இந்த கழிவு டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்மளோட இயற்கை சார்ந்த எல்லா மருத்துவ முறைகளும் ஒரு கைண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ வந்து சித்த மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா அவங்க மண் குளியல், வாழை இலை குளியல்ன்ற ஒரு டீடாக்சிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. அக்யூபங்க்சரில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில பாயிண்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டீடாக்சிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நம்மளோட இயற்கை சார்ந்த எல்லா மருத்துவ முறைகளும் கூறும் ஒரே விஷயம் என்னன்னா, நோயின்னா என்னங்க, கழிவு தேக்கமே நோய். ஸோ கழிவை நீக்கினா நம்மளுக்கு ஆரோக்கியம், இவ்வளோதாங்க, ஒரே லைன். அப்போ கழிவை எப்படி நம்ம நீக்கிறது? ஸோ கழிவை நீக்கிறதுக்கு பல நிறைய விஷயங்கள், நம்ம நிறைய வந்து பயிற்சி முறைகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப சிறப்பான ஒரு 3 முத்திரைகளை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கழிவுனா என்னன்னு தெரிஞ்சுக்குவோமே. கழிவுங்கிறது நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் யூரின் போகிறேன், மோஷன் போகிறேன், அது சரியாக போயிடுச்சுன்னா எனக்கு கழிவு நீங்கிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காற்று கழிவுகள் இருக்குது, நீர்க்கழிவு இருக்குது, திடக்கழிவு இருக்குது, அண்ட் தென் வந்து மனக்கழிவுகள் கூட இருக்குது. நம்ம மனசில் தேங்கிட்டு இருக்க எல்லா எமோஷன்ஸுமே, நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே கழிவுகள் தான். அப்போது நம்மளோட மனக்கழிவுலேருந்து எல்லாத்தையும் நீக்கினா மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ அப்போ வந்து இந்த காற்றுனால என்னென்ன கழிவுகள் நம்மளுக்கு தேங்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய பொல்யூஷன் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன தான் வந்து ரொம்ப பிரயத்தனப்பட்டால் கூட நமக்கு வந்து ஒரு பொல்யூஷன் இல்லாத காற்று நம்மளால் சுவாசிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அது நம்ம கையிலே கிடையாது. ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் பொல்யூட் பண்ணிட்டோம். அப்போது இந்த கழிவை நம்ம டெய்லி நம்ம வந்து அதை வந்து நம்ம டீடாக்ஸிஃபை பண்ணியே ஆகணும். அண்ட் தென் ஃபுட்டை பொறுத்த அளவுக்கு என்னதான் நீங்கள் பார்த்து சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து அது விளையிற மண்ணுலேருந்து, அதில் போடுற பெஸ்டிசைட்லேருந்து எல்லாமே கழிவுகள் தான். அப்போ அது நம்ம உடம்புக்குள்ளே போனாலும் இட் வில் ஆல்சோ அஃபெக்ட் யுவர் ஹெல்த். கரெக்டுங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீர்க்கழிவு. இப்போ யார் வந்து நமக்கு சுத்தமான நீர், நமக்கு வந்து மினரல்ஸ் உள்ள நீர், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இப்போ ஆர்ஓ வாட்டர், மினரல் வாட்டர், இந்த மாதிரி நிறைய வந்து கெமிக்கலை வந்து உள்ள கொட்டி தான் நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த கெமிக்கலும் நம்மளுக்கு வந்து நிறைய கழிவுகளை உடம்புல தேக்கும். இதெல்லாம் போதாதுன்னு இப்போ எல்லாரும் ஒரு மாத்திரை டப்பாவோட அலையிறோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கழிவுகள். சரிங்களா? ஸோ இவ்வளோ கழிவுகளை நம்ம டெய்லி பேசிஸில் காலைல பல் தேய்க்கிறதுலேருந்து ஆரம்பித்து தூங்குறப்போ ஒரு மாத்திரை சாப்பிட்றது வரைக்கும் நிறைய கழிவுகளை நம்ம உள்ளே வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கே வந்து கழிவு நீக்கம் ரொம்ப அவசியம்னா இன்றைக்கி நம்மளுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து இயற்கை சார்ந்த வாழ்வியலில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம செயற்கை சார்ந்த வாழ்வியலில் வாழ்ந்துட்டு நமக்கு இன்றைக்கி கழிவு நீக்கம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இல்லைங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை கூட நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது இந்த கழிவு நீக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கழிவு நீக்கம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். கழிவு நீக்கம் நீங்கள் பண்ணலைன்னா ஆரோக்கியத்தை தேடி நீங்கள் போனாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த கழிவு நீக்கம் அப்படிங்கிறத வந்து பண்ணணும். ஸோ இப்போ இந்த கழிவு நீங்கிறப்போ எனக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நான் ஃபேஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ஒரு விஷயம் இல்லையா, கழிவு நீக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ என் முத்திரைகள் பிடிக்கிறப்ப என்ன மாதிரி விஷயம் எனக்கு நடக்கும், அப்போ கழிவு நீங்குதா இல்லையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு வந்து மூச்சு வழியாக அந்த கழிவு வெளியாகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் மோஷன் வழியாக வெளியாகும், யூரின் வழியாக வெளியாகும். அப்போ அந்த யூரினில் ஒரு பேட் ஸ்மெல் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் தென் உங்கள் மோஷன் வந்து ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் கூட லூஸ் மோஷனாக போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. ஏன்னா இதை நீங்கள் ஒரு முத்திரை பிடிக்கிறப்போ அந்த கழிவு நீங்குதுங்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் அது இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். அண்ட் தென் இதுக்கு எந்த மெடிக்கேஷன்ஸும் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கழிவு ஓவராக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஃபீவர் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஃபீவரையும் நம்ம கழிவு நீக்கமாக தான் எடுத்துக்கணுமே ஒழிய இதை ஒரு நோயாக நம்ம எடுத்துக்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம், இதில் நாக்கில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சேஞ்ச் வரும். ஸோ வழவழன்னு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் வந்தது அப்படின்னா உங்கள் கழிவு உங்கள் நாக்கு மூலமாக வாய் மூலமாக வெளியாகுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஹீட்டு, காற்று, இது எல்லாமே உங்களுக்கு வந்து என்னென்ன துவாரங்கள் இருக்கோ எல்லா வழியாகவும் அது வெளியாகும். ஸோ அதனால் இதுக்கு யாரும் பயப்பட தேவை கிடையாது. கண்டினியூஸாக
ஃபோக்கஸாக இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிற முத்திரையை வந்து மினிமம் 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. இதை வந்து காலையில் பண்ணலாம், இல்லைன்னா ஈவினிங் பண்ணலாம் நீங்கள். ஸோ வந்து இதை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த நிலையில் ரொம்ப வந்து ரிலீஷராக நீங்கள் பண்ணிங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து 100%. இல்லை எனக்கு வந்து டைம் இல்லை, நான் படுத்துக்கிட்டு பண்ணுறேனாலும் இட் வில் ஒர்க். பட் நான் வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இன்னொரு கையில் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு 50% தான் உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ எந்த அளவுக்கு என்னோட டயத்தையும் என்னோட எனர்ஜியும் நான் ஒரு விஷயத்துக்கு செலுத்துறேனோ அதுட்டேருந்து உங்களுக்கு 100% அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த 3 கழிவு நீக்க பயிற்சியும் என்ன அப்படிங்கிறது, முத்திரைகள் என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கழிவு நீக்க முத்திரை ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அதித்தி முத்திரை. ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து உங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து 2 கையிலையுமே நீங்கள் பண்ணணும். நான் இப்போ ரைட் ஹேண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி வந்து நம்மளோட மோதிர விரல் இருக்குது இல்லைங்களா, அதோட கீழ் ரேகை இருக்குல்ல, அந்த இடத்துல உங்களோட கட்டை விரையிலோட நுனியை வந்து கொண்டு போய் வைக்கணும். இவ்வளோதாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷன், இந்த மாதிரி பொசிஷனில் ஒரு 10 மினிட்ஸ் டு 45 மினிட்ஸ், மினிமம் 10 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் மேக்ஸிமம். ஸோ இதை வந்து டெய்லி வந்து ஒரு டைம் செய்யலாம், 3 நாளைக்கு தொடர்ந்து செய்யுங்க. ஸோ 3 நாள் தொடர்ந்து செஞ்சாலே உங்களோட உடம்புல உள்ள எல்லா வந்து கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு முத்திரைங்க. செகண்ட் முத்திரை பார்த்தீங்கன்னா வந்து அபான முத்திரை. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச முத்திரை தான், ஆனால் இது அவ்வளோ ரொம்ப எஃபெக்டிவான முத்திரை. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரைட் ஹேண்டில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களோட மோதிர விரலையும் நடுவிரலையும் இப்படி கனெக்ட் பண்ணணும். உங்களோட கட்டை விரலோட நுனியோட எல்லா டிப்பும் வந்து உங்களுக்கு வந்து கனெக்டடாக இருக்கணும். ஸோ ஒரு சிறு அழுத்தம் இங்கே கொடுக்கலாம். நம்ம கொடுத்தோம்னா ஒரு துடிப்பை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த துடிப்பு தான் இங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரி, துடிப்பு ஃபீல் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணாட்டியும் பரவாயில்ல. பட் இந்த மாதிரியான ஒரு முத்திரையை வந்து நீங்கள் வந்து 2 கைகள்லையும் இப்படி பிடிக்கலாம். இப்படி பிடிச்சி தொடை மேலே வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 45 மினிட்ஸ் நீங்கள் வந்து பண்ணலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, உங்களோட கான்ஸ்டிபேஷன் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா, இப்போ நிறைய பேருக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சூப்பரான முத்திரை இந்த முத்திரை. ஸோ இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்க அப்படின்னா இது டீடாக்ஸ் முத்திரைங்கிற மாதிரி இல்லாமல் காலையிலே மாலையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நான் வந்து ஒரு டைம் தான் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கழிவு நீக்க முத்திரை எல்லாமே. ஆனால் இந்த அபான முத்திரை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரைகள் பிடிக்கிறப்ப நம்மளுக்கு ஏதாவது வந்து வேறு ஏதாவது வந்து நம்ம வந்து ஃபுட்டில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னா அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் செய்யலாம், இல்லை சாப்பிட்டுட்டு செய்யலாம். உங்களுக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ கன்வீனியண்ட்டான பிளேஸில் உட்காந்துட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக அங்கே வச்சு உங்கள் முத்திரைகளில் வச்சு நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட பலன் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். இப்போ 3வது முத்திரை என்னென்னா ஆக்சுவலி வந்து கைலாச முத்திரை. இந்த கைலாச முத்திரை வந்து நம்ம வந்து லிங்க வடிவில் வந்து ஒரு முத்திரை இப்போ பண்ண போகிறோம் 2 கைகளை யூஸ் பண்ணி. இது வந்து உங்கள் பஞ்சபூதத்தில் உள்ள எல்லா கழிவுகளையும் இப்போ நீக்க போகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் உள்ள கழிவையும் இந்த கைலாச முத்திரை வந்து நீக்கிறதுக்கான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இதுக்கு இருக்குது. அது எப்படி செய்யலாம் அப்படின்னா, உங்களோட ஹார்ட் சக்கரா இருக்குது இல்லைங்களா, செஸ்ட்டில் வந்து லெஃப்ட் கையை வந்து இப்படி வச்சுக்கணும். கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்மளோட நடுவிரல் இருக்கு இல்லையா, நடுவிரலில் வந்து அதோட மத்திக்கும் இந்த உள்ளங்கையோட மத்தியிலையும் இதை வந்து லிங்கம் மாதிரி ஒரு வடிவம் வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஒரு கூம்பு மாதிரி வருது பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து இந்த நடுவில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்களை மூடி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த கைலாச முத்திரையை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களோட உடம்புல உள்ள எல்லா கழிவுகளும், மனக்கழிவு உட்பட எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மூச்சுக்காற்று வழியாகவும் உங்களோட என்ன சொல்கிறது மோஷன் வழியாகவும் நிறைய வந்து நம்மளுக்கு வெளியேறும். ஸோ வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள கழிவை நீக்கிறதுக்கான விஷயம். இதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு நாள் உண்ணாவிரதம் இருப்பாங்க, ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. இதெல்லாம் நம்ம இப்போ பண்ணுறதே கிடையாது. அப்போ இது எப்படி மேடம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மாதத்துக்கு ஒரு 3 நாள் மினிமம் யூஸ் பண்ணுங்கள். மினிமம் நான் சொல்கிறேன், எனக்கு டைமே இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 3 நாள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்கள் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ், அந்த மாதத்துக்குரிய டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறும். ஸோ 3 நாள் வந்து மினிமம், 1 வாரம் மேக்ஸிமம். நிறைய வந்து டாக்ஸின்ஸ் வச்சுருக்கிறவங்க வந்து 1 வாரம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாதம் உங்களை கிளென்ஸ் பண்ணிக்கிற கணக்கு தான் இது. ஸோ இல்லை எனக்கு வந்து டெய்லியே நான் நிறைய கிளென்ஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு முத்திரை நீங்கள் எடுத்துக்கலாம். 3மே செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த 3ல் ஏதாவது ஒரு முத்திரை நீங்கள் எடுத்துக்கிறப்போ அதை வந்து கண்டினியூஸான ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிகிட்டே வரீங்கன்னா அது வந்து ஒரு 3 to 6 மந்த்ஸில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பட் எதுவாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதனால் வந்து எப்போவுமே
வந்து ரெகுலரான ப்ராக்டிஸ் இருக்கணும். இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு என்னோட உடம்புலேருந்து எல்லா கழிவும் போயிடுச்சா அப்படின்னு தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. இயற்கை எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் ஸ்டெடியாக இருக்கும். தயவுசெய்து வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் இன்னும் வரப்போகுது, நிறைய முத்திரைகள் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.